மோசே வந்து கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கர்த்தருடைய பக்கத்தில் யார் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது, இந்த விக்கிரகத்தை கும்பிடாத லேவி, இந்த கோத்திரம் சொல்லியிருக்கல 12 கோத்திரத்தில் லேவி கோத்திரத்து ஜனங்கள்லாம் வந்து மோசே பக்கம் இருக்காங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் பட்டயத்தை எடுத்துக்கோங்க, யார் யாரெல்லாம் விக்கிரகத்தை கும்பிட்டாங்களோ அவங்கள உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் சகோதரனாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எல்லோரும் 12 கோத்திரங்க எல்லாருமே சொந்தக்காரங்க தானே அவங்க. ஆனாலும் நீங்கள் பார்ஷியாலிட்டி பார்க்காம விக்கிரகத்தை கும்பிட்டவங்கள நிறைய பேரை கொண்டுருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பக்கத்தில் அந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவங்க கும்பிட்டவங்களெல்லாம் நிறைய பேரை கொண்டுறாங்க. ஒரே நாளில் 3000 பேர் இறந்து போயிடறாங்க. எத்தனை பேர்? 3000 பேர். அப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் பார்த்தீங்களா? தேவன் வந்து நம்மளை உயிருக்குயிராக நேசிக்கிறாரு, அதனால தான் அவரோட மகனையே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவருக்கே அவ்வளோ பெரிய கோபம் வருதுன்னா விக்கிரக ஆராதனை எவ்வளோ பெரிய பாவம்னு புரிஞ்சு இன்றே மனம் திரும்புங்க.